அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குழந்தைகளுக்காக பெற்றோரிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பயான் நம்ம என்ன செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இங்க ஹிஃப்து மதரசா இங்க என்ன செய்யாங்க, குர்ஆன் மனப்பாடம் செய்யறவங்க 5 பேர் மனப்பாடம் செய்யறாங்க. இங்க ஆன்லைன்ல 4 பேர், ஆன்லைன் நேர்ல 5 பேர், கிட்ட மொத்தத்தை 9 பேர். இதுல இந்த காலையில எந்திரிக்கிறது இருக்கு தெரியுமா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். குழந்தைகள் லீவ் வைக்கிறாப்போ இல்லையோ, நமக்கே லீவ் கிடைக்காது. ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே புஸ்தப் ஆயிடுவோம். ஆனா அந்த எந்திரிச்சு புஸ்தப் ஆகிற வரைக்கும் இன்னைக்கு லீவ் நல்லா இருக்குமே, இன்னைக்கு கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் ஆயாச்சு. சொல்ல போனா 7 வயசாச்சு தோணுங்களா இல்லையா? இப்பயே நமக்கு என்னது லீவ் கிடைக்குமான்னு தோணுதுன்னா குழந்தை பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் மிக்ச பிள்ளைங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் புறம் படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறாங்க? 3 hours. அந்த 3 hours அவங்க விளையாடுற டைம் தானே. இந்த 3 hours அவங்க ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு, போன் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கிற டைம். அந்த டைத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்காக பெற்றோருடைய ஆசைக்காக என்ன செய்யறாங்க, அந்த நேரத்தை என்ன செஞ்சிருக்காங்க, ஒதுக்கி மனப்பாடம் செய்யறாங்க போது அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது என்னது, ரொம்ப 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 பெரிய விஷயம் தான். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளையை மனசாக வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்ச நேரம் தூக்கத்தான போறோம். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என் மகள் ஸ்கூலுக்கு போறது வேணாம் சொல்லி விட்டாச்சு. காலையில ஒரு 9:30 படுத்தா 1 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 9:30 படுத்து 1 மணிக்கு எழுந்திரிச்சா. ஒருவேளை ஸ்கூலுக்கு வச்சிருந்தா இந்த தூக்கம் அவளுக்கு கிடைச்சிருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் என்ன செய்யறாங்க எல்லா குழந்தைகளும் இதுதான். இந்த 5 பிள்ளைகளும் இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் படிக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் துவாச்சு அந்த குழந்தைகளுக்கு காலையில் எந்திரிக்கிறது இலகுவாக்கி கொடுக்கணும். அவங்க எந்த நோக்கத்தோட அந்த புராண மனப்பாடம் செய்யணுன்ற நோக்கத்தோட வந்தாங்களே, அந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னும் இங்க நிறைய குழந்தைகள் அந்த ஆசையோட தான் இங்க மத்த பாசாக வந்திருக்காங்க. இங்க குரான் பார்த்து சொல்லி கொடுக்கலாமா இல்லையா? இங்க வந்தது நோக்கமே என்ன அப்படின்னா, நிறைய பாசா இருந்தாலும் இங்கேயே குரான் பார்த்து படிச்சுட்டா டக்குனு குரான் மனப்பாடத்துக்கு ஈஸியா எடுத்துக்குவாங்கல்ல அப்படின்னு போட்டு அந்த ஆசையோட தான் வந்திருக்கிறாங்க. அதனால முதல்ல என்னது பிரார்த்தனை தான். சொல்ல போனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கல்வி கற்றுக் கொடுக்கலாம் பெரிய மேட்டரே கிடையாது, பில்டிங் கட்டுறதான் பெரிய மேட்டரு, கிளாஸ் மைனட் பண்றதான், ஸ்கூல் மதரசா கட்டுறதான் பெருசு நினைச்சேன். ஆனா 3 மாசத்துல முடிச்சிட்டேன். 3 மாசம் நல்லா 5 மாசம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா தினம் தினம் பெரிய போரு ஃபைட் மாதிரி இருக்கிறது என்னதான் கல்வி கற்றுக் கொடுக்கிறது தான். அவனை அடிக்கவும் முடியாது. ஏன், அந்த நேரத்துல தூக்கத்தை விட்டு தியானம் பண்ணி இந்த நேரத்துல வந்திருக்கிறவங்க போய் அடிக்க முடியுமா? நமக்கு அடிக்க மனசு வராது. ஆனா அடிச்சுதான் ஆகணும். அடிக்கவும் முடியாது, அடிக்காம இருக்கவும் முடியாது, அடிச்சு போட்டு அவன் முன்னாடி அழுக முடியாது. அங்கிட்டு போய் உண்மையிலேயே சில நேரம்லாம் கண்ணீரே விட்டுருவோம். சில நேரமா என்ன செய்வோம், கண்ணீரே விட்டுருவோம். ஏன்னா அடிச்சாதான் படிக்கிறாங்க. உண்மையிலேயே அல்லாஹ் அக்பர். மற்ற 4 பேரை கூட நாம் தந்தை இல்லைங்கிறனால அடுத்த ஆளுங்கிறனால கொஞ்சம் பயப்படுறாங்க. என் மக அவங்கள ஹேண்டில் பண்றதுக்குள்ள பெரிய சோதனையா இருக்குது. நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை ஹேண்டில் பண்றது சோதனையோ, அதே மாதிரி இங்க எனக்கு என் மக பெரிய சோதனை தான். ரொம்ப சிரமமா தான் இருக்கு. அதுக்காக உங்கள்கிட்ட கேட்கிற முதல் கோரிக்கை என்னன்னா பிரார்த்தனை. முதல் கோரிக்கை என்ன, பிரார்த்தனை. தயவு செய்து 5 நேரம் தொழுகுங்கள். தொழுகும் போது இந்த கல்லூரிக்காக கேளுங்கள், இந்த கல்லூரியில் உள்ள இந்த பிள்ளைகளுக்காக கேளுங்க. இங்க உண்மையிலேயே சின்ன பிள்ளைகளா தான் இருக்காங்க. இன்னும் மற்ற பிள்ளைகள் என்ன சொல்லுங்க, ஓகேவா? அதனால நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த எடுத்த காரியங்கள் முடிக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொருத்தருக்கும் 5 நேர பிரார்த்தனையிலையும் இந்த கல்லூரிக்காக உதவி செய்தவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யாமல் விடவே மாட்டேன். கல்லூரிக்காக உதவி செய்தவர்களுக்கும் கல்லூரியில் படிப்பவர்களுக்கும் நான் அல்லாஹ்ட்ட என்ன செய்வேன், பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அந்த பிரார்த்தனை உங்களுடையும் செய்ய சொல்கிறேன். அடுத்ததாக எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இடையில கடுமையான காய்ச்சல் வந்துருச்சு. மதரசா லீவ் வரும் அப்படிதானே? ஏன்னா இங்க நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? இல்ல. ஆனா லீவ் வர மனசு வரல. லீவ் வர்றதுக்கு மனசு வரல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணல. எக்ஸாம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் பாரம்பரியம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் 3 நாள் காய்ச்சல் மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து வெளியில வந்தாச்சு. இவங்களும் பாரம்பரியம் வச்சாச்சு.
சோ நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு, இவங்களை குரானை படிக்க வச்ச மாதிரி ஆச்சு, எக்ஸாமும் வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எக்ஸாம்ல அல்லாஹ்க்கு எல்லா புகழும், எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. பொதுவாகவே நம்மளை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறத விட எக்ஸாமுக்காண்டி படிக்கிறாங்கல்ல, அதுதான் எனக்கு பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 1 மணி நேரம் குரானை படிச்சுட்டு நாம கேட்கிற கேள்விக்கு 50க்கு 50 மார்க் எடுக்கிறாரு. இவரை விட 3 மணி நேரம் படிச்சுட்டு 50க்கு 40 எடுக்கிறத நான் விரும்புவேன். என்ன, இவர் 50க்கு 40 எடுத்தாரு, ஆனா குரான் படிச்ச நேரம் எவ்வளவு? 3 மணி நேரம் குரான் படிச்சிருக்காரு. 3 மணி நேரம் குரான் படிச்சிருக்காரு. நம்ம ஆசிரியராக என்னுடைய குணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் இந்த எக்ஸாமை வச்சு படிக்கிறது தான் நமக்கு லாபம். எக்ஸாம் மார்க் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனாலதான் 40 உஸ்தாது அப்படின்னா 42 உஸ்தாத் 45 உஸ்தாத் 50 உஸ்தாத் 50க்கு மார்க் இல்லடா, 50க்கு 50 தான் போடணும், 50க்கு 55 தான் போடணும் அப்படின்னு விட்டு நமக்கு அந்த எக்ஸாமுங்கிறது 2வது தான். அதுக்காண்டி அவன் படிக்கிறானா இல்லையா, அதுதான் நம்மளுடைய நோக்கம். அவன் படிக்கிறதா நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி எக்ஸாம் வச்சோம். பிள்ளைங்க எல்லாரும் அவங்க என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டு படிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில உமைர் என்ற ஒரு மாணவர் ஏற்கனவே ஒரு மதரசாவில் 5 ஜுஸுக்கள் மனப்பாடம் செய்திருந்தார். இடையில் மதரசாவை விட்டு ஓரவெல்லாம் செய்த பெரிய ஓட்டக்காரர். அல்லாஹ்வின் அருளால் அவரை சிறப்பு கவனிப்புகள் எல்லாம் கவனித்த பிறகு இப்போது நமது செல்ல பிள்ளையாக ஆகிவிட்டார். நமது செல்ல பிள்ளையாக ஆகிவிட்டார். அவர் இங்க வந்த பிறகு 4 ஜுஸுக்கள் மனப்பாடம் செய்திருக்கார். மதரசா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆமா, 8வது மாசம் லாஸ்ட்ல ஆரம்பிச்சோம். 9 அப்படித்தானே, 7வது மாசம் லாஸ்டா 8வது மாசம் லாஸ்டா யாருக்கு தெரியும்? நீங்க கொலையா கொள்றீங்க, எல்லாம் தெரியுங்க. ஓகே, 3 மாசம் முழுமையாக 3 மாசம் 10 நாள் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 4 ஜுஸ் மனப்பாடம் செய்திருக்கிறார். அந்த உமைருக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் பாய். அவர் 1.25 ஜுஸ், அதுக்கு மேல ஒரு 2 பக்கமும் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அது குர்ஆன்ல சுமுன் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. சுமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, ஒரு ஜுஸை 8ஆ பிரிக்கிறது, ஒரு ஜுஸை 4ஆ பிரிக்கிறது, 1/4 ஜுஸ், அரை ஜுஸ், 3/4 ஜுஸ், முழு ஜுஸ். சுமுன் அப்படிங்கன்னா 8ஆ பிரிக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சுமுன்னா 8 நாள் குர்ஆன் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற காப்பியுள்ள ஒரு கணக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு ஜுஸும் 3 சும்மனும் எக்ஸாக்டா கரெக்டா சொன்னா 1.25 ஜுஸும் ஒரு 2 பக்கம் மனப்பாடம் செய்திருக்கிறார் அப்துல் ரஹ்மான். ஒரு 2வது பரிசு பெறுவார். அடுத்ததாக யார் அப்படின்னா ஹாரிஸ். கரெக்ட் தானடா, ஹாரிஸ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அது புரிய வேண்டும். அவர் என்ன செய்தாரு, ஒரு ஜுஸும் 1.5 பக்கமும் மனப்பாடம் செய்திருக்காரு. அடுத்து அமத்துல்லா. அடுத்து யாரு? அமத்துல்லா எனது மகள். ஒரு ஜுஸு கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து யாரு? ஜுமானா. அல்ஹம்துலில்லாஹ் அரை ஜுஸுக்கும் இன்னும் ஒரு அரை பக்கம் மட்டும் இருக்கு. அரை ஜுஸு செஞ்சிருக்காங்க, மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது அல்லாஹ் கருணை புரிவார்கள். இவர்களுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது பரிசுகள் வழங்கப்படும். அடுத்து போன தடவை நிகழ்ச்சியில 2 வெளியூர் போயிட்டாங்க. அந்த 2 பரிசு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படாத அந்த பரிசுகளை இன்ஷா அல்லாஹ் இப்போது நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பின்னாடி சேர்ந்தாங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பேக்குகள், முன்னாடி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கொடுக்கலையா இல்லையா, அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேக்குகள் கொடுக்கப்படும். அடுத்ததாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பரிசு, ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு பரிசாக பென்சில் கொடுக்கப்படும். எல்லா இடத்துலயும் என்ன செய்வாங்க, தப்பெல்லாம் நான் சொல்லல, பிள்ளைங்கிட்ட தான் என்ன செய்வாங்க, ஃபீஸ்கள் வாங்குவாங்க, அதை வாங்குவாங்க. ஆனா நம்ம இங்க இருந்து நம்ம யார்கிட்டையும் எதுவும் வாங்குவதில்லை. ஆனால் இங்க தேவை இருக்கான்னா தேவை இருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்வோம், யார்கிட்டையும் எதுவும் வாங்குறது இல்லை. காரணம், உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு உறவு தான். என்ன உறவு? கல்வி. கல்வி என்ற இந்த உறவை தவிர்த்து வேற எந்த உறவும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தவிர எங்களுக்கு வேற எந்த உறவு இருக்கக்கூடாது. அந்த பீஸை வாங்கினியா, இந்த பீஸை வாங்கினியா அப்படின்ற எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இப்படி நடத்துறோம். இதுக்காக நீங்க துவா செய்யுங்க, உதவிகளை செய்யுங்க, அந்த இடத்துல கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் பரிசுகளை வழங்கப்படும்.